Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இதுக்கு முன்னாடி கம்ஃபோர்ட் தனியாவும் அதே மாதிரி ஹெவி டியூட்டி தனியாவும் வீடியோ போட்டுருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Comfort XL100 Comfort, XL100 Heavy Duty, XL100 Heavy Duty kick variant. இந்த மூணோடைய ஒரு கம்பேரிட்டிவ் ரிவ்யூ அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த வீடியோஸில் என்னென்னலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, மூணு வேரியண்ட்டுக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர்ஸ் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய பேசிக்காக காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோடைய என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பைக்குக்குமே சேம். நமக்கு 99cc என்ஜின், பவர் வந்து 4.6 bhp, 6.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் OBD 2B என்ஜின் ரெண்டுக்குமே வந்துட்டு ரெண்டு ஆக்சிஜன் சென்சார்ஸ் வரும். இதெல்லாமே 2025 மேக்கு அப்புறம் வந்தக்கூடிய வேரியண்ட்ஸு. இதோடைய ஹெட்லைட்ஸ் எல்லாமே சேம் தான். இதோட ரியர் லைட் சேம், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சேம், வீல்ஸு, டயர்ஸு, ரிம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம். வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு வித்தியாசங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் வந்துடும் பேசிக்காகவே. இதுக்கு இப்போ வேரியன்ஸில் என்னென்னா பேட்டரியில் ரன் ஆகுது அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் ரன் ஆகுது. இது எல்லாமே இந்த வண்டிகளுக்கான காமனான ஒரு விஷயங்கள். சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா கிராஃபிக் சேஞ்சு அண்ட் கலர் சேஞ்சஸ்ங்க. நீங்கள் இந்த பேசிக் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் வேரியண்ட் இருக்குது, அதுக்குமே இந்த மாதிரி சாதாரண ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. இப்போ இது ரெண்டு வண்டிக்குமே கம்பேரிஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோடைய ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிராஃபிக் ஸ்டிக்கர் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலான அந்த பழைய TVS 50 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு சேஞ்சஸாக சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்லேயுமே கிக் வேரியண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா கலர் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டரான கலர்ஸ், அதே மாதிரி நல்ல கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட், அதாவது இந்த செல்ஃப் இருக்கக்கூடிய வேரியண்ட்டில் தான் கிடைக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய கிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்ஸ், நீங்கள் அந்த கலர் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு சேஞ்சு. செகண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிக்கர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்கா, சேம் அதே மாதிரி ஹெவி டியூட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிக்கர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்து இருக்கும். பட் இதே நம்ம நார்மலான வெறும் கிக் மட்டும் இருக்கக்கூடிய வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் மட்டும் தான் இருக்கும், செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கிடையாது. இதுதான் நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து இந்த வண்டியில் இருக்காது, வெறும் கிக்கர் மட்டும் தான் நீங்கள் அடித்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேசிக்கலாக நீங்கள் வந்துட்டு அந்த கிக்கிங் எனக்கு வேணாம், எனக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மாதிரியே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. இந்த ரெண்டு மாடலில் ஏதோ ஒரு மாடல் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து செகண்ட் சேஞ்சஸ்ங்க. தேர்ட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாஸ்க் டிசைன். இந்த மாஸ்க் டிசைன் வந்து ஸ்டாக்காகவே, அதாவது இந்த ஹெட் வைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்காகவே கம்ஃபர்ட்டில் வந்து வந்துடும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டியில் வராது. நீங்கள் வேணும்னா இந்த மாஸ்க் டிசைனை நீங்கள் ஹெவி டியூட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஃபிட் ஆகும், பட் ஆனால் நீங்கள் அதை ஆக்சரிஸில் வாங்கி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும், வண்டி வரும்போதே உங்களுக்கு வந்துடும். பட் இதில் வந்து வராது. தென் நீங்கள் வந்து என்ன மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த USBக்கான சார்ஜிங் போர்ட் வந்து ஒரு மெயின் மிஸ்ஸாக இருக்கும். லைக் எப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் போட்டு வந்திருக்கா, பட் அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹெவி டியூட்டியில் வந்து ஃபிட்டிங்க்கான அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் வந்து அதில் இருக்காது. ஆனால் இதே நம்ம கிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த ஃபிட்டிங் ஆப்ஷன்ஸுமே கிடையாது. இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். கம்ஃபர்ட்டில் வந்து உங்களுக்கு வண்டியோட ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. ஹெவி டியூட்டியில் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் சேஞ்சஸ் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயினாக ஒன்று கலர்ஸ் வந்து வித்தியாசம் இருக்குது, இந்த செல்ஃபில் வித்தியாசம், அதே மாதிரி இந்த ஆக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வைசரு, USB போர்ட், சார்ஜிங் போர்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வித்தியாசமாக தெரியுது. ஃபியூல் டேங்க் 3 வண்டிக்குமே 4 லிட்டரு, ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர்ஸ் ரிசர்வ் கெப்பாசிட்டி, அதெல்லாம் சேம் தாங்க. நாலாவதாக என்ன ஒரு வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸில் தான். கம்ஃபர்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த்தான கொஞ்சம் வைடரான ஒரு சீட் வந்து கிடைக்கும். ஆனால் ஹெவி டியூட்டி நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி ஹெவி டியூட்டி கேரியர் வச்சு சீட் வரும். அதே தான் நமக்கு வந்துட்டு கிக் வேரியண்ட்லையும் அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து வருது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலாக வண்டியில் இருக்கிற லுக்ஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து சொல்லலாம். முக்கியமாக அந்த குரோம் எலமெண்ட் அப்படிங்கிறது இந்த கம்ஃபர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய இடங்களில் இந்த பலபலன்னு ஒரு குரோமிங் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சஸ்பென்ஷன் அப்டேட் வந்து முக்கியமாக இதில் வந்து கம்ஃபர்ட்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹெவி டியூட்டி வண்டிகளில் உங்களுக்கு லோடு தாங்கக்கூடிய அந்த ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. குரோம்ஸ் எல்லாமே குரோம் ஹேண்டில்ஸ், அதே மாதிரி சைலன்சரோட மட்கார்டு எல்லாமே
வந்து குரோமில் வரும். ஹெவி டியூட்டிக்கு எல்லாமே அந்த மேட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் பிளாக்கில் தான் வரும். ஸோ இது எல்லாமே அந்த வண்டியோட லுக்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸுங்க. நெக்ஸ்ட் இதோடைய ப்ரைஸு அண்ட் மைலேஜுக்கான விஷயம் வந்து வரும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே வந்து மேஜராக இருக்கும். எக்ஸல் வாங்க போகிறவங்களுக்கு எக்ஸல் லுக்ஸை தாண்டி அது என்ன ப்ரைஸு, அந்த ப்ரைஸுக்கு அது வந்து ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மோஸ்ட்லி பார்க்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வண்டியோடைய ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கம்ஃபர்ட் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ப்ரைஸு. பிகாஸ் அதோட சஸ்பென்ஷன், அதோட காஸ்மெட்டிக்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஹெட்வைசரு, உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு, க்ரோம் எடிஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் ஆனாக வரும். கம்ஃபர்ட்டுக்காக சஸ்பென்ஷனுமே மாற்றிருப்பாங்க. இதனால் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 84,000 88,000 வரைக்கும் பேஸ்ட் அப்பான உங்கள் ஊரோட ஆர்டிஓ அண்ட் ஷோரூம்ஸை பொறுத்து இந்த மாடல் வந்து வேரி ஆகுது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ளூ கலர் வந்து ஹையர் மாடல், அதாவது டாப் மாடலு. இதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா 84 88 சொல்கிறேன்னா இந்த ப்ளூ கலர் வந்து அந்த 88,000 ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு மாடலாக கண்டிப்பாக இருக்கும். இதுலேயே அந்த க்ரீன் கலரு நார்மலான கலர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு 84லேருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க. இதுதான் இருக்கலே டாப் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த வண்டிக்கு. இதுலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இருக்குது, கிக் இருக்குது. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் நான் செல்ஃபில் இருக்கக்கூடிய மாடலுக்கு இந்த ப்ரைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நான் சொன்னால் இந்த 84 to 88ங்கிறது செல்ஃப் இருக்கக்கூடிய மாடலுக்கு மட்டும்தான். இது வந்துட்டு கிக் இருக்கக்கூடிய மாடலுக்கு கிடையாது. இதே இந்த ஹெவி டியூட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் வேரியண்ட்லேயே வந்து 2-3 கலர்ஸ் இருக்குது. சேம் இதே ப்ளூ கலருமே ஹெவி டியூட்டிக்கு வருது. அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 82,000 இருந்து 86,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து மாறும். எதுக்கு இந்த 82,000னா அதை விட சம் விஷயங்களில் இது ஹெவி டியூட்டியாக இருக்கும். லைக் எப்படின்னா அந்த போர்ட்டில் உங்களுக்கு வராது, மாஸ்க் வராது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து இந்த சஸ்பென்ஷன் வராது. இதெல்லாம் கட் டவுன் ஆகிறதுனால உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் வந்து கட் டவுன் ஆகும். அப்படி பார்க்கும்போது 82,000 86,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். இது செல்ஃப் மாடலுக்கான ப்ரைஸு. இந்த வேரியண்ட்டில் நீங்கள் இந்த ப்ளூ கலர், இந்த நான் வச்சுருக்க இந்த க்ரீன் கலர் வந்து பேஸ் வேரியண்ட். இது வந்து 82,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடிய வேரியண்ட். இதில் பர்பிள் கலர் இருக்கும். அந்த பர்பிள் கலர் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பர்பிள் கலர். இந்த கலர் வந்து உங்களுக்கு ஆட் ஆனால் வருது. அதே மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் வருங்க. நீங்கள் அந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ரெட் கலர். இந்த 2 கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு ஒரு ஹையர் எண்டாக வரும். இந்த ப்ளூ கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டு. இந்த ப்ளூ கலர் தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த ப்ளூ கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுது அந்த இடத்துல. ஆனால் இது நம்ம க்ரீன் கலர் மாடலில் வந்து கிடையாது. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த போர்ட் வந்து சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டு, அது வந்து இந்த வண்டிக்கு மட்டும்தான் வரும். இந்த வண்டியோட கலர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டூயல் டோன் சீட்டு, டூயல் டோன் கலரு, கிராஃபிக்ஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே வரும். இதுதான் டாப் வேரியண்ட். இந்த வேரியண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 86,000 to 87,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. நம்ம பார்த்துட்ருக்க இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா 82,000 83,000 இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கான கலர் வந்து வருது. ஸோ இது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். செல்ஃப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் கலரை சூஸ் பண்ணுறது மூலிமா, அதே மாதிரி இந்த யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் குறைக்க முடியும். இப்போ நம்ம வந்துட்டு செல்ஃபோட விஷயங்களை முடிச்சிட்டோங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன, கிக்கு மட்டும் இருக்கக்கூடிய வேரியண்ட். நான் அதுக்கு இந்த 2 வண்டியை தான் கம்பேர் பண்ண முடியும். இந்த 2 வண்டி ப்ளஸ் அந்த ப்ளூ கலர் டாப் வேரியண்ட்டு. ஓகேவா, இந்த 3 வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வராது. ஸோ இதனால் இதோட ப்ரைஸ் வந்து இதோடைய ஆன் ரோட்டில் இருந்து, அதாவது இந்த க்ரீன் கலரோட ஆன் ரோட்டில் இருந்து 18,000 ரூபா கம்மியாக வரும். லைக் எப்படின்னா இது வந்து 82,000 நான் சொல்கிறேன்னா, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 to 70,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ். ஏன்னா இதில் கிக்கர் வந்து கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. லைக் இந்த சார்ஜபிள் போர்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பேசிக்காகவே வராது. உங்களுக்கு கிக்கு மட்டும் தான் வரும், செல்ஃப் ஸ்டார்ட்டு கூட வராது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பழைய எக்ஸல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பு உங்களுக்கு வந்து 60,000 65,000, எனக்கு தெரிஞ்ச 60,000 70,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இது வந்து எப்படின்னா இந்த செல்ஃப் ஹெவி டியூட்டிக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசமாக சேம் அதே மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு வெறும் கிக்கு மட்டும் இருக்கக்கூடிய மாடல் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ளைனாக ஒரு கலரில் வரும், ரெட் கலரில் வந்து ப்ளைனாக வரும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 65,000 70,000 வருங்க. ஏன்னா அதில் வந்து சஸ்பென்ஷன் எல்லாமே சேம் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அந்த ஹெட்டு இதெல்லாமே வரும். உங்களுக்கு என்னென்னா சார்ஜிங் போர்ட் வராது, செல்ஃப் ஸ்டார்ட் வராது, இது 2 மட்டும் வராது. அதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும்
வரும். அதனால் அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 65,000 70,000 வருங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸலோட வேரியன்ஸ் என்னென்ன, எக்ஸல் 100க்கும் எக்ஸல் 100 கம்ஃபோர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், செல்ஃபுக்கும் நான் செல்ஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இந்தியாவிலே யாரும் பண்ணது கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.